மொத்தம் 12 வருஷம் சர்வீஸ், 17 டிரான்ஸ்ஃபர். என் குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த முறை இது எதுவுமே வேணாம், இதே இடத்துல இருப்போம்னு நினச்சி கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அமைதியாக இருக்கு. அது என் வேலையை ரிசைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சொக்கன். இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த முதல் நாள் அன்னைக்கு தான் அந்த சொக்கனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஐயா, இந்த புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டில் என் பொருள் அடிக்கிறீங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் வந்துடுங்க. மெதுவாக இருக்கியா, கண்ணாடி பொருள். அச்சச்சோ. அண்ணே 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 கயிறு லூஸா இருக்குண்ணே. அண்ணே ஓசடி ஏத்தி பிடினே. அண்ணே கயிறு அண்ணே அண்ணே குழந்தை அண்ணே கீழ குழந்தை. பாப்பா மைக்க. ஐயோ பாப்பா. யோ அறிவில. ஒண்ணுங்க சார். யோ ஒம்பக்க இறங்கல தெரியாதாயா? மேல இலியா. அண்ணே கை நழுவிடுச்சுண்ணே. சார் தம்பி இந்த வேணா இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சாப்பாடுக்காக வச்சு இருக்கட்டும் சார், பரவாயில்ல. யார் அவன்? ஒரு தினுசா இருக்கான். இவன் பேர் சொக்கன் சார். கர்நாடகன்ற வேலை பார்க்குறான். அவனோட முரட்டு விசுவாசி. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க சார். மேலேருந்து ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஊர் கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற ஆதி கருணா 2 பேர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் என்ன விஷயம் சார்? ஆதி கர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா, இவங்க அப்பா 2 பேருமே இணை பிரியாத நண்பர்கள். அவங்க ஒரே விபத்தில் இறந்து போக இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராயிட்டாங்க. ஆதி லாரி வச்சிருக்கான், ஏடி டிரான்ஸ்போர்ட், கோவக்காரன். வாய்க்கு முன்னாடி கைதான் பேசுவான். அடிச்சு வெட்டு குத்துன்னு ஒரு லாரி கேஸ் இருக்கு இவன் மேல. கர்ணா ஜமீன் வாரிசு, வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம். இருக்கிற பண கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம, பரம்பரை கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம 50 சென்ட் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து காலவாசல் வச்சிருக்கான். செங்கல் செய்யறது, மழையும் வெயிலும் பார்க்காம இறங்கி வேலை செய்யறது. கருணா செய்கிற செங்கலை தன்னோட லாரியில் ஏற்றி அதை விற்று தர்றவன் ஆதி. தொழில்களில் அடிதடின்னு எங்கே சுற்றினாலும் கடைசியாக அவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிற இடம் கோயில், கோம்பை அம்மன் கோயில். கருணாவோட அப்பத்தா செல்லாய் தான் இந்த கோம்பை அம்மன் கோயிலோட குழு தலைவர். பரம்பரையாக இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்னதான் அப்பத்தா தலைவராக இருந்தாலும் கருணாவுக்கும் ட்ரஸ்டியாக இருக்கிற ஆதிக்கும் தெரியாமல் இந்த கோயிலில் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க 2 பேரை பற்றி முழுசாக சொல்லி முடிக்கணும்னா கூட சொக்கனையும் சேர்த்துக்கணும். சொக்கன் இந்த ஊர் மடத்தில் சாமியாருங்களோட சாமியாராக உட்கார்ந்துருந்த அனாத பையன். அந்த மடத்துக்கு பக்கத்தில் தான் கருணா எப்பயும் விளையாட வருவான். சாதாரணமாக சேத்துக்குள்ளே விழுந்த பாலை எடுத்து கொடுத்ததில் ஆரம்பித்த நட்பு கருணாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அது இன்னும் பலமாச்சு. அதுதான் அவனை கருணா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே காரணமா இருந்துச்சு. வாடா, இந்த அப்படி சாப்பிடு. சாப்பிட்றா. யாரா இவன்? ஃப்ரெண்ட் அப்பத்தா. அவனுக்கு யாரும் இல்லை. உன் பேர் என்னடா? தெரியாது. இனிமே உன் பேர் சொக்கன். என்னதான் செல்லாயி அப்பத்தான் கூப்பிட்டாலும் அப்பா அம்மா இல்லாத இந்த 3 பேருக்கும் அதுதான் அப்பனும் ஆத்தாளும். இங்க இருந்து தான் கருணாவுக்கு ஒரு விசுவாசமான வேலைக்காரனா மாறினான் சொக்கன். ஆதிக்கு 2 குழந்தைங்க. கருணாவுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷமா குழந்தை இல்லை. கலெக்ஷன் பண்ண சொன்னா அந்த பணத்தை வாங்கி சூதாடிட்டு இன்னும் பேமெண்ட் வரலன்னு ஏமாத்து வேலை காட்டுறான் மாப்பிள்ள. இங்கே
உன் கூட இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. மொத்த பணத்தை எடுத்து வச்சுட்டு மூடிட்டு கிளம்பு. கருணா, என் வியாபாரம் உன் கூட. உனக்கும் எனக்கும் 1000 கொடுக்கல் வாங்கல இருக்கும். நடுவில் எதுக்கு கண்டமெல்லாம் குறைக்கிறான்? ஏய், ஐயோ, இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? அதனால் ஆதி சொன்ன மாதிரி மூடிட்டு கிளம்பு. இவங்க வந்து ஏற்றினா தான் சூட எரியும் பாரு. இவங்க ஆடி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. அம்பட்டு பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணணும். வாங்க மதினி, எங்க மதுரையை காணோம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆதி இம்புட்டு நேரம் கழிச்சு வர்றவன்? எங்க அனுமார் வாழ் கணக்கு அவன் பேத்தி சேலையை சுற்றிக்கிட்டே இருக்கா. அவன் கட்டி முடிச்சாதான் தூக்கி போட்டு வர முடியும். என்ன தனி எத்தனை நாட்டி ஃபோன் அடிச்சேன், எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏண்டா, நம்ம ஊர் பொள்ளத்துக்கு 4 கை இருந்தாலே ஓட்ட முடியாது. இதில் உன் ஃபோனை வேற அட்டன் பண்ண மாக்கும். அதான் கரெக்டான நேரத்தில் வந்துட்டோம்ல. அப்புறம் என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா, உனக்கு ஒன்னே ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா. கூட வா. ஏ ஆதி, நேத்துலேருந்து மனசு ஒரே வம்பாடா இருக்கு பார்த்துக்க. என்ன பார்த்தா சொல்கிற? பூசை முடிஞ்சோடனே காரில் ஏறு, தேனிக்கு போய் டாக்டரை பார்த்துருவோம். அது இல்லையா, நேற்று ஒரு கணா கண்டேன். கண்டுபிட்டியா? எங்கிட்டு பார்த்தாலும் ஆனை, குதிரை, ஆளு, அம்பாரின்னு அம்புட்டு பேர் கையிலும் அருவா. குருச்சேத்திர போர் நடந்த கணக்கா அந்த இடம் இருந்துச்சியா? அம்புட்டு பயல்களும் உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிற்கிறாங்க. இது இருக்கானே சொக்க, அவன் கிருஷ்ண மாதிரி எனக்கு என்னன்னு நிற்கிறா. அதை நினைச்சா என் ஈரப்புலியே நடுங்குதியா. பார்த்தா கோம்பு அம்மை இருக்கு, அதோட மறு உருவமாக நீ இருக்க. அப்புறம் என்னத்தா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. முதல் சாமி கும்பிடுத்தா. கிணத்துல குச்ச கேஸ் யாருப்பா? உன் கூட குச்சம் யாருமா? உன் பேர் என்ன? பர்வீன் சார். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சொக்கன் என்கிற நான் விருப்பப்பட்டு இந்த கையெழுத்து போடு. ஓ, ஹியூமன் ரைட்ஸ் படிக்காமல் கையெழுத்து போட மாட்டீங்க? நானே படிக்கிறேன். ஐயா வணக்கம். சொக்கன் என்கிற நான் பர்வீன் என்கிற பெண்ணை பார்த்தேன், பழகினேன். இருவரும் அடிக்கடி பம்பு செட் பக்கம் ரகசியமாக சந்தித்து காதலை வளர்த்து கொண்டு வந்தோம். எல்லாம் முடிந்த பின் நான் கலந்து கொள்ளும் நோக்கத்தில் பர்வீனிடம் கொண்ட போக்குவரத்தை நிறுத்திக் கொள்ள, இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத பர்வீன் கிணற்றில் குதிக்க, பதட்டத்தில் நானும் குதித்தேன். நடந்த எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் நான் தான் ஐயா. நன்றி வணக்கம். இப்படிக்கு சொக்கன். கையெழுத்து போடு. என்ன எழுத்து ரைமிங்கா இருக்குன்னு பாக்குறியா? தமிழ் எம்ஏ போடு, கையெழுத்து போடு. போட போறியா இல்லையா? என்னடா பாருங்க சார், ஒரு சீனியர் ஆஃபீஸர் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், திமிரா போட மாட்டேங்கிறா சார் கையெழுத்த. சார் ஒரு நிமிஷம். நீங்க உண்மையை வர வைக்க போறீங்களா? ப்ளீஸ். என்னடா நடந்துச்சு? சொல்கிறா என்னாச்சு? அண்ணே, நம்ம மச்சா பழனிங்க இந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டேன் அப்படி இப்படி இருந்துவிட்டு இப்போ 3 மாதம் முழுகாம இருக்கா. தெரிஞ்ச உடனே சைஸை வாட்டி விட்டு வெளியில் வச்சு திரும்பி கருவா கழிச்சு அந்த பிள்ளைய பிடிச்சி மிரட்டி அந்த பிள்ளை வினரிசி மூலமாக அதை என்கிட்ட சொன்னால் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி அது தெரியாமல் நான் தப்பாக பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு மானக்கடை கேட்டு இவன் பொசுக்குன்னு ஓடி போய் பொத்துனுக்கு அந்த குச்சி விட்டா. என்னடா நீ எட்டி பார்க்கல வினரிசி என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. நான் இந்த பிள்ளைய காப்பாற்ற முடியாமல் கந்துக்கு மடக்க தண்ணியை குடிச்சு அங்கே வந்து எல்லாரும் என்ன ஆம்புலன்ஸ் தள்ளிப்பட்டு கொண்டாந்து இங்கே சேர்த்துக்கப்புறம் தெரிஞ்சு இவன் கந்துக்க குடிச்சது கருக்கு அமைச்சு போச்சு. உடனே ஆதி எனக்கு மதிக்கு ஒன்று விடாமல் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் ஆதி என்னன்னு மதினி இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு சொல்கிறான்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த திருவேட்டையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல விளையாண்டுல அடுத்த வேட்டையில சிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது மரியாதையா பேச. மரியாதையெல்லாம் போச்சுடா. ஊருக்குள்ள உள்ள 50 பேர் அவ்வளவுதான் மரியாதை. மாமா வாய மூட சொல்றா. அவ்வளவுதான்டி. மாமா மாமா என்ன ஆச்சு? இந்தாலதான்டா. மாமா மாமா ஏன் இப்படி கேக்குறீங்க? தண்ணியை போட்டு வந்து மாமா ஏய், இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. ஒண்ணே அண்ணே வேண்டாம் எனக்கு. என்னங்க நான் இல்லடி. மாமா
தெரியாம அடிச்சிட்டி மாமா. நீங்க கருணானவை பார்த்து அடிக்க கைட்டிட்டீங்களா? அந்த பதட்டத்தை பாத்தீங்களா? இந்த நாயெல்லாம் என்னை அடிக்க விட்டு அசிங்கப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. மானம்னு பேசுன அந்த மாமனார் மானத்தையே மொத்தமா வாங்கிவிட்டா சார் அந்த பையன். இல்லைன்னு அவர் ஓ மேல கை வைக்க வந்தாருன்னு. அதுக்கு அவர் மேல கை வைப்பியா? இல்லைன்னு இருந்தாலும் அவரே மாமாடா. கண்ணு முன்னாடி நிக்காத போ. சரிண்ணே. அப்போ வெளியே வந்தவன் தான் இன்னும் உள்ளே போலையா? சார் நீங்க வேற கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க சார். சார் இவங்க சண்டையே அவ்வளவுதான் சார். என்னதான் கருணாவே தப்பு பண்ணியிருந்தாலும் வா சொக்கானா போதும், சொக்கன் உடனே போயிடுவான் சார். நகைப்பட்டியை பத்திரமா கோயிலுக்கு எடுத்துட்டு போங்கயா.
நீ எதுவும் பண்ணல. அண்ணே தேட்டருக்காரனை நான் தானே கொன்னேன். காலையில் ஆதியை நம்ம கையில் கத்தி எடுத்து வந்தப்போ அவனை காப்பாற்றி சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறப்ப தேட்டருக்காரன் குறுக்க வந்து வழி மறிச்சு சின்ன பிள்ளை பார்க்காம கத்தி எடுத்து குத்த வந்தானே. வேணாம்னே நான் காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேன். நான் காலை பிடிச்சி தெரியாமல் அவனை வாரி விட்டு கீழே வந்து வேணுக்கிட்டு நான் தான் அவனை தள்ளி விட்டேன்னு என்ன தப்பாக பிடிச்சிட்டு அடி நடிச்சேன். என்ன வேண்டாலும் பண்ணிங்கடா, பச்சை பிள்ளை எதுவும் விட்டுங்கடா, நீங்கள் எவ்வளவோ உருண்டு பண்ணி சொல்லி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன், அவன் காதலே வாங்காமல் கத்தி எடுத்து குத்த வந்தானே. நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே எங்கள் குடும்பமே நாசமாக போச்சுன்னு அவன் தலைமுடியை பிடிச்சி தரதான் நிறுத்திட்டு வந்து தலையை ஒரு சுற்றி மரத்தில் ஓங்கி முட்டி கயிறு எடுத்து கழுத்தை போட்டு இருக்கு கொன்னே விட்டேனே. உன்னையும் கொல்லணும்னு நினைச்சேனே, முடியலண்ணே.